இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததோ அதுபோல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட அதே படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 30 வருஷத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுபோல் திரையரங்கத்திலேருந்து சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம், நீங்கள் வாங்கன்னு வந்து ஏறக்குறைய ஒரு 30-40 தேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தின் மேலேயும் விஜயகாந்த் சார் மூலியம் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் வந்து விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அதுபோன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன், என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகருக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் வந்து வருகை தந்திருக்கோம். இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, விஜய் பிரபாகரும் அப்புவும் வந்து நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்னைக்கு நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார். நான் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துக்கும் போது வந்து ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் போட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது விஜயகாந்த் சார் சொல்கிறாரு, செல்வமணி வந்து ஜனவரி 14 நம்ம படம் ரிலீஸு, டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் வந்து தகவல் வருது, அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு 13 நைட்டு. நான் சொன்னேன், சார் வந்து என்ன பண்ணலாம், இல்லை அவன் போய் அட்மிட் பண்ணிட்டோம், நான் வந்து அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நைட்டு வந்து 2 மணிக்கு தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து 5 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் பையனை பார்த்துரு. பையன் வந்து நைட்டு தான் பிறந்தான், 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நினைக்கிறேன். விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார். ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுவோம். அந்த அன்னைக்கு படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரீரிலீஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து சிறப்பு விருந்தினா வந்திருக்காருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி வந்து அபுவும் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான். வந்து அவங்க வந்து அப்பவே சொல்லுவார் ராவுத்தர், ரேய் அங்கிள் கூட போட, நீ வந்து அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு வந்து சின்ன குழந்தைகிட்ட என் கூட அனுப்பிச்சிட்டு இருப்பார். ஏன்னா அபு வந்து இன்னைக்கு இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. அது மாதிரி பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் வந்து அப்போ எங்கள் படத்தோட தயாரிப்பாளர். இன்னொரு படம் இப்போ தையல்காரர் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் படம் என்ன சார், பார்த்திபன் படம் தாலாட்டு பாடுவா, தாலாட்டு பாடுவா படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. எங்கள் கேப்டன் படம் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாகவும் இல்லை வந்து சகோதரத்துவம் பழகியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் சார், ரொம்ப நன்றி. ஏன்னா விழா வந்து கொஞ்சம் இந்த இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக், என்ன டிராஃபிக்னு தெரியல, எல்லாருமே உள்ள வரது கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ஆரம்பிக்க லேட் ஆயிடுச்சு. அதனால என்னுடைய உரையை சிறிதாக முடிச்சுக்கிறேன். நம்முடைய இந்த படத்தை பற்றி என்னுடைய நண்பர்கள் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா படம் நான் பேச வேண்டியதில்லை, படம் 30 வருஷம் கழிச்சும் பேசியிருக்கு. அந்த படத்தோட இயக்குனருங்கிற வகையில் எனக்கு எப்பவுமே வந்து சந்தோஷம் தான். இந்த கேப்டன் பிரபாகரனை உருவாக்க காரணமாக இருந்த காரணகர்த்தாக்கள் ஆசிரியர் இப்ராஹிம் ராவுத்தர், திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த 2 பேரும் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. புலன் விசாரணைக்கு பின்னர் நான் ஜிவி சார் படம் பண்ணுற இருந்தது. ராவுத்தர் கூப்பிட்டாரு, செல்வமணி நீ அடுத்த அண்ணன் படத்தை பண்ணணும். ஓகே நானும் ஓகே. என்ன எனக்கு வந்து என்ன எங்கள் அப்பா அம்மா ஒரு 100 ரூபா என்னை நம்பி செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னை நம்பி 1 கோடி ரூபாயில் புலன் விசாரணை படம் பண்ணவங்க ராவுத்தரும் விஜயகாந்த் சாரும். ஸோ அது அடுத்து யார் பணமும் எனக்கு பெருசு இல்லை, என்னை வளர்த்து ஆளாக்குனா எனக்கு வாழ்க்கையில் எப்படி வந்து என் தாய் தந்தை முக்கியமோ அது மாதிரி திரைப்படத்துறையில் என்னோட பெற்றோர் வந்து ஆசை இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் சார் தான். அதனால வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஐயோ பணம் போச்சு படம் போச்சு அது எதை பற்றியும் எனக்கு கவலைப்படுறதில்ல. அவங்க தான் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை 94வது படமாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 95, 96 படம் வரும்போது நான் இந்த இவர் சொன்னார், மன்சூர் சொன்னார் இல்லையா, அதனால நான் என்ன நினச்சேன்னா சோலை மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக ஏறக்குறைய 4 மாதங்கள் வந்து ஒரு ஜிப்சி ஜீப்பு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஒரு மேனேஜர், நான் 4 மாதங்களாக 35,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க கார்லேயே டிராவல் பண்ணும். ஒரு இடமா எங்க இருக்குன்னு தேடி அதுக்குள்ள 2-3 படங்கள் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இப்போ டைமண்ட் பாபுவோட அப்பா வந்து, டைமண்ட் பாபா தான் எங்களுக்கு மக்கள் தொடர்பாளர். அப்போ அப்பா அடிக்கடி வருவார். அப்பா அவர் வந்து ஒரு சஜஷன் சொல்றாரு, சார் நீங்கள் இந்த படத்தை கேப்டனோட 100வது படமா பண்ணா நல்லா இருக்கும்,
ஏன்னா வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. எனக்கு பயம், ஏற்கனவே வந்து 4 மாதம் லேட் ஆயிடுச்சு, அடுத்து படம் பண்ண இது தள்ளி போயிடுச்சுன்னா 1 வருஷம் ஆகிடுமேன்னு ஒரு பயத்தில் எப்படி சார் பண்ணலாம், இல்லை சொல்ல முடியும் நம்ம இருந்து பண்ணலாம்னு சொன்னால் நான் சொல்லிட்டு ஓகே சார் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு. அப்போது இந்த 94வது படமாக ஆரம்பிக்கப்பட்ட புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் 100வது படமாக மாறியது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்த்ங்கிற எங்களுடைய மூத்த சகோதரர்கள் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ விஜயகாந்த் சார் லைஃப்ல எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ், ஜனவரி 14th வந்து படம் ரிலீஸு, ஜனவரி 30th வந்து ஒரு கல்யாணம். அப்போ ரொம்ப முக்கியமான நாள். நான் ஒரு விழா கல்யாண விருந்துக்கு போகும்போது, கல்யாண ரிசப்ஷனுக்கு போகும்போது இது பயங்கரமான கூட்டம் மதுரையில் வந்து என்னால் நெருங்கவே முடியல. அப்போ என்னை யாருக்குமே தெரியாது இல்லையா. ஆனால் டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு 4 அடி முன்னாடி வந்து என்னை உள்ளே இழுத்தார். எங்கள் டைரக்டர் போனார். அப்போ என் கையில் இருந்த அந்த கிஃப்ட், சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கி அது கீழே விழுந்துடுச்சு. சார் கிஃப்ட் சார். வாப்பா நீ தான் என்னோட பெரிய கிஃப்ட்னார். என்னை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்கிற வச்சுனாரு. இன்னைக்கு வந்து நான் தலை நிமிர்ந்து வந்து இந்த சந்தோஷமா கொண்டாடுறேன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா. ஒருவேளை இந்த படம் சரியா இல்லாம இருந்தா எல்லாரும் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்டை நீ கொடுக்க முடியாதுன்னாரு. அந்த வகையில புலன் விசாரணை ஒரு வாழ்க்கையில முக்கியமான படம். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர். அதுக்காக உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் ஒலிக்க செய்தவர் வந்து விஜயகாந்த் அவர். அப்போ இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேசிட்டே இருந்தோம். அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னோடனே அவர் உடனே சொல்லிட்டாரு நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் இதுவா இருக்கு செல்லுமணி, வேற ஏதாவது ஆட் பண்ணலாம். யோசிச்சு சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போ வந்து தளபதியா அப்போதான் பெற்று வந்துட்டு இருக்காரு. அப்போ இல்லை செல்லுமணி நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கோம், ஏதோ அவர் பேரை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் சொல்லுமணி, அதனால கொஞ்சம் அப்புறம் அப்படி பேசிட்டு வந்தோம். ஒரு நாள் நான் சொன்னேன் சார் கேப்டன் பிரபாகரன். இமீடியட்டாக ஓகே ஆயிடுச்சு. கேப்டன் பிரபாகரன் ஓகே. அந்த புலன் விசாரணைக்காவது வந்து எங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விஜயகாந்த் சார் சொன்னார் சொல்லுமணி இதெல்லாம் புரியுமா, தமிழ்ல யாருக்கு புரியும் புலன் விசாரணை என்னன்னு தெரியாதுன்னு. ஆனா கேப்டன் பிரபாகரன் சொன்ன உடனே அன்னைக்கே வந்து அந்த படம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் ராவுத்தர் தான். என்ன செலவு பண்ணாலும் என்ன கேட்டாலும் அது அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அது போல இன்னைக்கு இவர் சொன்னார் பாருங்க வந்து நம்ம சிவா சார் உண்மையாவே ரத்தம் சிந்தி இந்த ட்ரெய்லர்ல நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு ஷார்ட் அப்படி தொங்கிட்டே வருவார், ஒரு கையில கன்னு ஒரு கையில, அந்த 20 அடி ஹைட்ல இருக்கு. அது வரும்போது இது அறுந்துடுச்சு, மேல ரோப் அறுந்துடுச்சு. 2 கையில இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஒரு கையில ரோப்பு ஒரு கையில கன் இருக்கும். வந்துட்டு போது ரோப் இருந்து அப்படியே கீழே விழுந்தார். சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார், இங்க வந்து ஒரு ராக்கு பக்கத்துல வந்து ஒரு புதர் மேல விழுந்தார். ராக்கு மேல விழுந்தாருன்னா அவர் வேற மாதிரி ஆயிருக்கும். அவ்வளோ உடனே டக்குன்னு நின்றார். எல்லாமே ஷாக் ஆயிட்டோம். ஒன்று ஓடி வந்தாங்க. அவருக்கு வந்து கீழே புதர் மேல விழுந்ததுல இந்த பேக் போன் கொஞ்சம் இதுவாச்சு, பேக்ல கொஞ்சம் ரொம்ப வலி. எழுந்து நின்று மெதுவா என் கை மேல என் தோல் மேல கை போட்டுட்டு சொன்னாரு சொல்லுமணி வேற ஷாட் ஏதோ எடுத்து அவங்க பயந்துருவாங்க, என்னால் நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ க்ளோஸ்அப் பண்ண எடுத்தார். உடனே நான் வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுத்துட்டு சார் இவர்கிட்ட ஸ்டன் மாஸ்டர்கிட்ட இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேற ஒர்க் இருக்கு நீங்க அப்புறம் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு விஜயகாந்த் நான் கொஞ்சம் ஓவர் பவர் பண்ற மாதிரி ஒரு சின்ன டிராமா பண்ணி அமிச்சோம். ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா இல்லை சொல்லுமணி எனக்கு அடிபட்டதுன்னு நினைச்சேன், அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷாட் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க, அப்போ வந்து நாளையிலிருந்து வந்து வேற மாதிரி எடுப்பாங்க, அதனால அடிப்பட்டது வெளியே யாரும் சொல்லக்கூடாதுன்னாரு. அப்போ எவ்வளவு ஒளி தனக்குள்ள இருந்தா கூட அதை யாருக்குமே வெளியே காமிச்சிக்காம அந்த இது அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டவர். ஒரு ஷாட்டும் நான் இது மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம், 1000 வருஷம் நமக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த படமே மொத்தமா ஆக்ஷன் தான். அப்போ வந்து இது போல வந்து ஒரு 150 அடி ஒரு கார்னல் ஒன்று கீழே போயிட்டு இருக்கு, 60 அடி ஹைட்ல போயிட்டு இருக்கு. இந்த மரத்துலயும் அந்த மரத்துலயும் கயிறு கட்டிட்டு கீழே ஒரு கயிறு மேல ஒரு கயிறு ஒரு 6 அடி ஆளுக்கு வச்சுட்டு மேல இப்படி கை பிடிச்சிட்டு வர மாதிரி ஒரு இது பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணி ஸ்டன் மாஸ்டர் வேற வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதை நாங்களே பண்ணலாம், சரி இது சாங்க சீன் தானேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். போகும்போது ஆள்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம், எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி போனோம், எல்லாம் கரெக்டா இருந்தது. அப்புறம் போகும்போது நாங்க ஒரு ஆளை வச்சு போனோம். இப்போ 6 பேர் அந்த கமாண்டர்ஸ் போகும்போது அது சென்டருக்கு போகும்போது
கயிறு தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ வந்து இன்னும் 6 ஒருத்தர் இருக்கும்போது கயிறு ஸ்ட்ராங்கா இருந்தது, 6 பேர் இருக்கும்போது கீழே நிக்கிற கயிறு வந்து கீழே இறங்கிடுச்சு. இறங்கினா மேல இருக்கிற கயிறு அவங்களால பிடிக்க முடியல, ஈஸியா பிடிக்க முடியல, அதுல தொங்க வேண்டியதா இருக்கு. அப்போ சென்ட்ரல் நிக்கிறாங்க, இப்படி வந்தாலும் 75 அடி, அப்படி போனாலும் 75 அடி. சார் அவர் இறங்கி வந்து நிற்கும் போது இந்த கை ஒரு பிஞ்சு கையில் அப்படியே ரத்தம் அப்படியே ஊத்து சார். பரவாயில்ல செல்வனே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி அந்த படம் முழுக்க ரத்தம் சிந்தி அவர் ஒர்க் பண்ணார். அந்த உழைப்பு தான் இன்னைக்கு 35 வருஷம் கழிச்சா கூட இந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விஜயகாந்த் சார். அது மாதிரி மன்சூர், இதை வந்து நான் ஷோலே தான் வந்து என்னோட அடுத்து எடுக்கணும்னு வந்து என்னை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் படம் ஷோலே தான். ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன். அப்போ வந்து அம்ஜத் கான் மாதிரி அதை வந்து இது பண்ண. அப்போ யாரை போடலாம்னா யாரையாவது ஒருத்தர் போட்டோமா அது வந்து அவங்களோட இமேஜ் தான் இருக்கும். இப்போ ராதாரவி சிறப்பு இருக்காரு, அது மாதிரி அந்த இமேஜ் வந்துடும். இப்போ வந்து அது இருக்கக்கூடாது, அப்போ யாரை புதுசாக போடலாம் அப்படின்னு புதுசாக போடுறது முடிவு பண்ணிட்டோம். புதுசாக போன பிறகு அப்புறம் வந்து மன்சூர் அலிகான், இப்போ ரவி மரியா சொன்ன மாதிரி மன்சூர் அலிகான் ரொம்ப அழகா இருப்பார், கொஞ்சம் ஃபெமைனின் வேற இருக்கும். அவர் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு டான்ஸராக இருந்ததால ஒரு சின்ன ஒரு பெண்மை வேற இருக்கும். அது மீசை வேற அவருக்கு இருக்காது, மீசை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கும். அது முடி வேற கொஞ்சம் லென்த்தாக வச்சிருப்பார். அது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு சரி அப்போ கரிகாலன் என்னோட இதில் ஃபில்மென்ஸில் பிடிச்சார். அவர் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக அப்படி வீரப்ப மாதிரி அந்த கெட்டப்லாம் போட்டு அழகாக இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் 3 பேருக்கு போட்டு எடுத்துடலாம். முதல்ல நான் கரிகாலன் வச்சு தான் 2 நாள் ஷூட் பண்ணேன். கரிகாலன் வந்து அப்பீரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவருக்கு வந்து அந்த கான்சியஸ் அந்த இது வரல. அப்புறம் இவருக்கு வந்து நம்ம மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த காஸ்டியூமை போட்டுட்டு கண்ணில் வந்து சொல்லிட்டு இருந்தாருல சுத்த விட்டுட்டோம்னு, எனக்கு மைண்ட்ல செட் ஆகல. அதனால வந்து அது பார்த்துனே இருக்கேன். இவங்க காஸ்டியூம்லாம் போட்டு விட்டுட்டு இவங்க போட்டு நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கேன். மன்சூர் வந்து ஒரு நாள் வந்து அந்த கார்ல கடுக்கணும் மாதிரின்னா இவருக்கு ஓட்ட இல்லை, அதனால ஒட்ட வைக்கணும். இது வந்து நான் மதியானத்துக்கு மேல அந்த இது வந்து கீழே காஞ்சதால கீழே விழுந்துடுச்சு. அப்ப காஸ்டியூமர் கூப்பிட்டு ஏய் அந்த இது எடு, கடுக்கணும் எடுங்கிறார். அவன் வந்து ராஜேந்திரன் இப்போ வந்தார் இல்லையா, ராஜேந்திரன் மனைவி வந்தான். அவர் ராஜேந்திரன் அப்பதான் விஜயகாந்த் சார் 100 படம் ஒர்க் பண்ண காஸ்டியூமர். அவன் வந்து விஜயகாந்த் சாருக்கே சரியா இது பண்ண மாட்டான். இவர் எப்படி மதிப்பாவன்? யோ நீ ஏற்றா அப்படின்னா பல்லான்னு ஒரு அரசு அறிவன். ஏய் யாருக்கிட்ட பேசுறடா? வீரப்பங்கிட்ட பேசுறேன் சார். நான் தூரத்துல இருந்து பாக்குறேன், அவன் வீரப்பானே மாறிட்டான். இந்த சந்திரமுகியில வந்து எப்படி வந்து ரஜினி சார் சொல்லுவார்ல, அவ வந்து சந்திரமுகியாவா மாறிட்டாங்கன்னு, அது மாதிரி இவன் அந்த கெட்டப்பு அது. அப்புறம் இவர் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், மன்சூர் போறது நடக்கிறதெல்லாம் அவனுக்குள்ள வீரப்பங்கிற ஆவி உள்ள பூந்துடுச்சு, அவன் மன்சூராவே இல்லை. அப்போ இவர் தான் சரியான ஆளு. நம்ம இது இவருக்கு எதுவுமே தெரியாது, குதிரை ஓட்ட தெரியாது. எப்படி குதிரை அண்ணா ஓட்டுவாண்ண ஓகே. இப்போ இவர் ஒரு ஷாட் எடுக்கணும், குதிரையை வந்து பின்னாடிக்கு வச்சுட்டு லோ ஆங்கிள் அங்க வந்து கேமரா வச்சுட்டு புஷ்ல இருந்து குதிரையை அடிச்சா மேல வரணும், அந்த கேமரா மேல ஜம்ப் பண்ணணும். சரி நல்லா ரெடி பண்ணிட்டோம். குதிரை ஓட்ட திரும்ப மன்சூர் அண்ணே நல்லா ஓட்டுவண்ணே ஓகே. பியூட்டிஃபுல் குதிரை ஒண்ணு, அது நெப்போலியன் பேரு, அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குதிரை. அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெடி ஸ்டார்ட் கேமரா. இது வந்து 72 ஃப்ரேம்ஸ்ல எடுக்கணும். கேமரா ஓடுது, ரெடி ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். மன்சூர் வா வா வா. அண்ணே குதிரை வரமாட்டேங்குது. அப்படியா உன்ன நான் வந்து அந்த குதிரை கோவிந்தராஜ் அவரை கூப்பிட்டுறேன். ஏன்னா எங்களுக்கு பயம், எனக்கு பயம் என்னன்னா அப்பெல்லாம் பிலிம் வந்து உங்களுக்கு தெரியும் உயிர் போயிடும். நமக்கு அந்த பிலிம் சுத்த ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும். அது வேற ஹை ஸ்பீட்னா ஓடும், நமக்கு ஒரு ஏறும். உடனே 2வது ஸ்டார்ட், 3வது ஸ்டார்ட், 4வது ஒரு இது முடிஞ்ச உடனே அந்த ரீலே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நமக்கு தேவை வந்து ஒரு 200 அடி. எந்த 200 அடி சொல்ல முடியாது. முதல் போட்ட உடனே அது வந்து சுத்த ஆரம்பிச்ச உடனே 200 அடியில வந்து நிற்கும். அப்புறம் நம்ம ஷார்ட் எடுக்கும்போது 200 அடி இருக்குமா இல்ல, அது உடனே அது கேனை மாற்றணும். 3 கேன் 4 கேன் 5 கேன் 6 கேன் 7 கேன் ஒரு நாளைக்கு 2000 அடி தான் எனக்கு கொடுப்பாங்க. ஒரு கேனுங்கிறது 400 அடி. இப்போ 7 கேன் வந்து மறுநாள் தான் சேர்த்து முழுங்குறாங்க. உடனே என்ன சொன்னேன், என்ன ஆச்சு வரல. உடனே அந்த குதிரைக்காரனை கூப்பிட்டு கண்ணவன திட்டினேன். சரி அவர் போய் பக்கத்துல நின்றார். என்ன கொஞ்சம் என்னங்கன்னு சொன்னார், சார் என் குதிரையே ஓட்ட தெரியாது. என்னன்னா இவன் இந்த குதிரை இப்படி நிக்குது இல்லையா, இந்த ரீட் இப்படி பிடிச்சிட்டான், அந்த ரீட் இருக்கு இல்லையா, அந்த ரீடை இழுத்து பிடிச்சிட்டான். அதை விட்டாதான் முன்னாடி போதும். அதை போட்டு அடி 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 அடிச்சா குதிரை வந்து நவர மாட்டேங்குது. எனக்கு சொன்னவன வந்தது கோவம், கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க அப்படியே மூஞ்சிலாம் மனுஷருக்கு. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா என்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லை, ஃபிலிம் இல்லை. ஒன்னு சரிண்ண பண்ணன அப்படின்னு கொஞ்சம் இதுவாயிடுச்சா. சரி இப்போ தெரிஞ்சிச்சு, மன்சூருக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரீடை விட்டா குதிரை ஓடுன்னு. அடுத்த
இப்ப நாங்க திட்டினதெல்லாம் இருக்குல்ல, வச்சு அடிச்சா இருப்பாரு குதிரை அப்படி பிச்சுட்டு கிளம்புனா குதிரை வந்து நாங்க 3 அடியில வர வச்சோம், குதிரை 5 அடியில வருது, இவர் 9 அடியில மேல பாருங்க. அப்படி வந்து ரோலாய் வருது. அதாவது எப்படின்னா மன்சூருக்கு வந்து உயிர் இது பத்தி எதுவுமே இல்லை, அது அந்த பண்ணணும், அது அவ்வளவுதான். தெரியாதுன்னு மன்சூர் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனா பண்ணிடணும். அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணக்கூடியது. அதனாலதான் இன்னைக்கு இப்போ எந்த படம் பண்ணாலும் எப்படி வந்து தனஞ்சயன் சொல்லும் போது கேப்டன் பிரபாகரன் நான் விஞ்சறது இன்னொரு படத்தை அது மீறி எடுக்கிறது எப்படி கஷ்டமோ, மன்சூர் இப்போ 100 படம் நடிப்பாரு, இன்னும் 100 படம் நடிச்சா கூட இந்த வீரபத்திரங்கிற கேரக்டர் தாண்டி இன்னொரு கேரக்டர் அவர் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து அந்த படம் பண்ணாங்க. அது மாதிரி எல்லாருமே இப்போ சொன்னாங்களே, சரண்யா மேடம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் அவங்க போடலாம்னு சொல்லும்போது அவங்க இது மாதிரி சொன்னாங்கல்ல சார், அவங்க சென்டிமெண்டா எந்த படமும் இல்லை, தெலுங்குல வந்து அவங்க போட்ட எல்லா படமும் ஃபிளாப்பு, அதனால வேண்டாம். அதனால நாங்கள் சரி சரண்யா மேடம் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம். அவங்க இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த காஸ்டியூமுக்கும் எனக்கு அவங்க சின்ன கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. அவங்க ஃபுல் இதோட வந்தாங்க, போட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை இது இந்த லம்பாடி கேரக்டர், அதனால கொஞ்சம் நீ வரைக்கும் தான் இருக்கணும்னா அவங்களுக்கு அதில் வந்து அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ட்ராவலில் அவங்களுக்கு ஒத்துக்கல, அப்போ இது ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வரேன்னு போனவங்க தான் அப்புறம் வரல. அதனால சரி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு வந்து என்னன்னா 90 நாள் ஷெட்யூல், 90 நாளும் எங்க கூட இருக்கிற ஒரு பெண்ணு வேணும். அது ஆர்டிஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஃபேஸா இருந்தாலும் பரவாயில்ல, சென்டிமெண்டா இருந்தா ஓடின ஹீரோயினோ ஓடாத ஹீரோயினோ யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ தான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்தது இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு வந்து வரும்போது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஆதரவும் இருக்கும்போது உண்மையை அது கூட வந்து என்னன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஹீரோயின், நான் முதல்ல கிளாப் அடிச்சது ரம்யா கிருஷ்ணன் தான். ஃபர்ஸ்ட் புது வசந்தன் ஒரு படத்துக்கு அவங்க ஹீரோயின் நாங்கள் கிளாப் பண்ணுறோம். அது அப்போ நான் டைரக்டராகி என் படத்தில் நடிக்க வந்து அந்த படம் விடும்போது என்னோட இன்னைக்கு யாராவது சரி இதில் நடிச்சவங்கலாம் யார் இருக்காங்க சார் இல்லாத போது யாராவது செலிபிரிட்டி இருந்தால் நல்லா இருக்குன்னு சரசார் கூப்பிட்டேன். அவர் வரனார். இவங்களை வந்து கூப்பிடலாமா வேணாமனா அப்புறம் எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு. நான் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒய்ஃப் தான் வந்து ரம்யாவுக்கு பேசணுன்னா இல்லை நான் நிச்சயமாக வரேன் சார், கொஞ்சம் லேட்டாக வர வேறு ஏதாவது ப்ரோக்ராமுக்கு லேட்டாக வரேன்னாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து 35 வருஷம் கழிச்சாலும் நடித்த அந்த ஒரு நன்றியை மறவாமல் இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்ட அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மாதிரி சரத் சார் அவருக்கு வந்து இந்த அடிபட்டு அவர் பெட்டில் இருக்கார், அவரால் நடிக்கவே முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படங்களில் வந்து நிறைய சீன்ஸ் கழுத்தில் ஸ்காலர் போன் போட்டு தான் நடித்தார். பரவாயில்ல நான் வந்து நடித்தேன். கேப்டன் சொன்னார் இல்லை செல்வமணி சரத் எப்போ வர்றாரோ அப்போ தான் படம், ஏன்னா அவர் 4 நாள் நடிச்சிட்டார். அப்போ சரத் 4 நாள் தான் நடிச்சிருக்காரு, மாற்றிடலாமா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது விஜயகாந்த் சொன்னார் ஒரு நடிகை இப்போ தான் 2வது படம் நடிக்கிறாரு, அவர் பாதியில் எடுத்துட்டு அவர் லைஃப் இதுவாக போயிடும், நம்ம வந்து ஒரு 2 மாதம் ஷெட்யூல் தள்ளி வச்சு விளையாட. அதனால தான் இந்த படம் 100வது படம் மாறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ வந்து என்னைக்கு சரத்குமார் வராரோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சரத்குமார் வரும்போது அந்த ஸ்காலர் படம் போட்டு நடித்தார். அந்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக தான், சின்ன கேரக்டர் தான் இருந்து இருந்தாலும் அவர் அதை பண்ணார். அந்த வகையில் அவருக்கும் எல்லாருமே இது ஒர்க் பண்ண ராஜா முதல்ல ரமேஷ்குமார் தான் இதனோட கேமராமேன். அவருக்கு ஒரு 1 வீக்கில் வந்து சின்ன செட் ஆகலை. ராஜராஜன் வந்தார். ராஜராஜன் வந்தது ஒரு வகையில் என்ன ஆச்சுன்னா அவர் பாலுமேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்ததால் வந்து அந்த க்ரீனை வந்து அவ்வளோ அழகாக நான் ஒர்க் பண்ணதை 2C கேமராவில் தான் நிறைய ஒர்க் பண்ணோம். அந்த 2C கேமராவில் இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து அந்த க்ரீனை வந்து வேறு யாராக இருந்தாலும் படம் பிடிக்க வச்ச முடியாது. கடவுள் புண்ணியத்தில் அதுவும் மாறினது ராஜராஜன் சார் வந்தது. அது மாதிரி ஆர்டர் ஜேகே அந்த மலையிலலாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணது சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய நேரம் இல்லை. அதனால வந்து இது போய் சொல்ல வேறு ஏதாவது நான் இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களோட இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு, விஜயகாந்த் சார் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு, அதில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல் நான் இந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது பிரேமலதா அவங்க உங்களோட வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் வந்து இதுக்கு வந்தீங்க, தயவுசெய்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது பிரபாகர் நீங்கள் அனுப்பணும்னு. நிச்சயமாக வந்து அவங்க என்ன சொன்னா 3ஆம் தேதி நாங்கள் வந்து டூர் ஆரம்பிக்கிறோம். அப்போ டூர் ஆரம்பிக்கிறதால வந்து இப்போ எலெக்ஷன் இதுங்கிறதால நம்ம மக்களை தேடிங்கிறது இது பண்ணுறோம். அதனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் விஜய் பிரபாகரனை எங்களுக்கு அனுப்பணுமான்னு சொன்னேன். நிச்சயமாக அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்து பிரபாகரன் வந்து இன்னைக்கு நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். நீ வந்ததுங்கிறது வந்து அப்பா வந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து விஜய் பிரபாகரனை ஒரு குழந்தையா இது பண்ணி கையில் தூக்கி சின்ன குழந்தையா இப்போ விஜயகாந்த் சாரோட பெருமை என்னன்னா
சாதாரண குழந்தைகளாக தான் ரோட்ல அவங்கள நின்றுப்பாங்க. ஏதோ பெரிய ஹீரோட நான் விஜய் பிரபாகரன் பிறந்தது ஒரு ஹீரோட 100வது படத்துக்கு அப்புறம். இன்னைக்கு ஒரு ஹீரோ 100 படம் நடிச்சிருந்தா அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துங்க. ஆனா அன்னைக்கு வந்து வெறும் கண்ணம்மாள் தெருவில் வந்து பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு ரோட்ல வந்து ஸ்டம்பை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சாதாரண நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற மக்கள் வாழ்ந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்து. அதனாலதான் இன்னைக்கு வந்து எந்த சோதனை வந்தாலும் நீ வந்து அதை தாங்கி நிற்கிறதுக்கு அப்பா அவங்க கொடுத்த அந்த ட்ரைனிங் தான் உனக்கு வந்து இது இருந்தாலும் நீ உன்னோட உயரம் இன்னும் நிறைய இருக்கு. நீ எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. ஏன்னா அப்பா சந்திக்காத அவமானமோ தோல்வியோ கிடையாது. இதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சார். ஆனா நீ வந்து உண்மையாவே எனக்கு ஒரு வகையில என்ன சந்தோஷம்னா, நீ வெற்றி கோட்டை பக்கத்துல வந்து நின்றுட்ட. ஒரு 4000 5000 ஓட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீ வந்து எங்கேயோ விருதுநகர்ல போய் நின்று வந்து லட்சக்கணக்கான ஓட்டு நீ வாங்க முடியும்னா நிச்சயமா அது சாதாரண விஷயம் கிடையாது. உன்னோட வெற்றி கூட வந்து தடுக்கப்பட்ட வெற்றி, மறுக்கப்பட்ட வெற்றியை தவிர அது வந்து நியாயமான தோல்வி கிடையாது. அது வந்து அதனால வந்து உன்னை வந்து நிச்சயமா இந்த வெற்றி வந்து சேரும். அதுக்கு வந்து நாங்க ஏதாவது ஒரு கட்சியெல்லாம் தாண்டி நான் கூட அப்பாவுக்கு வந்து இது நிற்கும் போது நாங்க எல்லாரும் போனோம். என்ன நாங்க கட்சியெல்லாம் இல்லை, விஜயகாந்த் சார் நிக்கிறாரு, நாங்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். நாங்க வந்து எங்களோட அனுபவத்தை சொல்லுவோம். நீங்க வந்து நல்ல விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர், அவரோட நல்ல குணத்தை நாங்க சொல்லுவோம், வேற பத்தி நாங்க சொல்ல போதில்லைன்னு சொன்னோம். அது மாதிரி எங்களால வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி இருக்குன்னா நாங்க ஏதாவது ஒரு நன்றி கடன் பண்ணணும் அப்பாவுக்கு. நான் ஏறக்குறைய மற்றவங்களாம் வந்து நான் 100 படம் நடந்த பிறகு இப்போ ஹீரோஸ் என்ன நினைக்கிறாங்க பாருங்க. ஹீரோஸ் இப்போ உலக அழகி வேணும், உலகத்தின் மிகச்சிறந்த கேமராமேன் வேணும், ஃபாரின்லேருந்து மேக்கப் மேன் வேணும், பெரிய பட்ஜெட்டில் கதை சொல்லும் போதே 100 கோடி கதை இருக்கான்னு கேட்கணும். இதையெல்லாம் விஜயகாந்த் சார் சொல்லும்போது அவரை நம்பி வருவார். கதை ஏதோ உதவி பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதை கூட கேட்க மாட்டார். சரி ஓகே 10 நாள் வேணுமா ஏதோ பண்ணிக்க. அது மாதிரி மிகச்சிறந்த மனிதர், எதை பத்தியுமே கவலைப்படையாத மனிதர்களுக்கு நல்லது பண்ணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட வந்த உன்னதமான தலைவர் வந்து உங்க அப்பா. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா இப்போ அவரை பத்தி பாராட்டி எங்களுக்கு ஆகப்போதில்லை. அவர் இருக்கும்போது சொன்னா கூட பரவாயில்ல, இல்லாதப்ப சொல்றோம்னா அந்த கில்ட்டி எங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. இப்போ யாரோ சொன்னாங்க இல்லையா, அவர் வாழும்போது அவரை பத்தி இவ்வளவு யாருக்கும் தெரியல, சும்மா மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. விஜயகாந்த் சாருக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நடிக்க தெரியாது. சினிமாவில் நடிக்க தெரியும், அரசியலில் நடிக்க தெரியாது. அவர் என்னவா இருந்தாரோ அதையே பொழுது பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு கிண்டலா இருந்தது. மற்றவங்கலாம் வந்து ஒளிவு மறைவா கொஞ்சம் உள் வாழ்க்கை ஒன்று, வெளி வாழ்க்கை ஒன்றுன்னு. விஜயகாந்த் சாருக்கு வந்து அகமும் ஒன்று தான், புறமும் ஒன்று தான். உள்ள என்ன நினைக்கிறாரோ அதுதான் வெளியே, வெளியே என்ன நினைக்கிறது உள்ள. பல நேரங்கள் வந்து கோவப்படுவாரு. கோவப்பட்ட அடுத்த வினாடி வந்து சாரி 100 தடவை கேட்பார். தம்பி செல்வமணி ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார் ஓகே. அது மாதிரி அவ்வளோ அந்த நல்ல குணம். உண்மையிலே கடவுள்னு ஒரு இருக்காங்கன்னா அது உன்னோட வெற்றியில தான் அது உண்மையாகும். நீ வெற்றி பெறும்போது தான் கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்காரு. தாய் மாதாவா புண்ணியம் வந்து மக்களை சேரும்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஜென்மத்துக்கு சேர வேண்டிய புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு. அந்த புண்ணியம் வந்து உங்களை வாழ வைக்கும். இந்த இதுக்கு வந்தது நிச்சயமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் சாருங்கிற வந்து நான் இந்த என்னால வந்து கிடையாது, அவரோட இது வந்து அவர் போய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இல்லை வந்து எனக்கு கார்த்திக் வந்து சொன்னார். உண்மையில இந்த நேரத்தை கார்த்திக் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடப்பட்டேன். கார்த்திக் அவங்க நண்பருக்கும் முதல்ல என்கிட்ட படம் காமிச்சாங்க. எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா வந்து அது எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல. அந்த இப்போ தமிழ் சினிமாவில் நெகட்டிவ் இல்லை, பிரிண்ட் இல்லை, அப்போ தேடி கண்டுபிடிச்சி கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா வேண்டாம் சார்ன்னு சொல்லிட்டேன். ஆனா 2 மாசம் கழிச்சு 6 பிரிண்ட். அன்னைக்கு நாங்க போடும்போது ஒரு பிரிண்ட் 50,000 தான். அப்ப பழைய பிரிண்ட் 10,000 தான் கொடுப்பான். இன்னைக்கு ஒரு பிரிண்டோட விலை 5 லட்சம். ஏன்னா அது பிரிண்டே இல்லை எங்கேயும். 6 பிரிண்டை கொண்டு வந்து எங்கிட்ட காமிச்சு ஒரு இதுல இருந்து எதெல்லாம் சிறப்பா இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் அதை வந்து பிஜி பண்ணி அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த படத்தை வந்து புது படம் மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு. அந்த வகையில வந்து எனக்கு அன்னைக்கு எப்படி ஒரு இப்ராஹிம் ராவத்தர் கிடைச்சாரோ அது மாதிரி தான் நீங்க உருவத்தால நீங்க இருந்து உருவத்தால வந்து சின்னவா தெரிஞ்சா கூட இப்ராஹிம் ராவத்தர் இருந்த அதே இது வந்து உங்க பிரம்மாண்டம் வந்து உங்க மனசுல இருக்கு. எனக்கு ஒரு புண்ணியம் நீங்க மறுபடியும் அந்த ரீரிலீஸுக்கு நீங்க வந்து சேர்ந்தது. அபு நீங்க வந்து மிக உண்மையாவே ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து நீங்க இது பண்ணிருக்கீங்க. எல்லாரும் கேரளாவும் கர்நாடகாவும் இது போன்ற ஒரு சிறந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து அதை நீங்க ஒரே நேரத்தில் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு இந்த படத்தின் மூலம் எனக்கு பேர் வரும், உங்களுக்கு பணம் வரும்.
பேரும் பணமும் உங்களுக்கு வரும். ராவுத்தர் பிலிம்ஸ்ங்கிற பேர் வந்து இப்போ என்னன்னா அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அந்த பிரம்மாண்டமா அப்படி போட்டுட்டு செல்லமணி நம்ம இங்கிலீஷ் படம் எடுப்போம் செல்லமணி. அது என் கெட்ட நேரம். நான் பார்த்த உலகத்தில் நான் பார்த்த நட்புங்கிறது வந்து கோப்புரிச்சு எழுதின பிசுராந்தாயம் சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்த நட்பு, என்னுடைய ஜென்மத்துல நான் பார்த்த நட்பு ஆசை இப்ராஹிம் விஜயகாந்த் நட்பு விட ஒரு மிகச்சிறந்த நட்பு உலகத்துல நம்ம பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியான நட்போட இருந்து அந்த நட்புல வந்த இன்னைக்கு 2 பேரும் விஜய் பிரபாகரனும் அவங்க நீங்க வந்திருக்கீங்க. இன்னும் உங்க அப்பாவை பத்தியும் அவங்க அப்பாவை பத்தியும் உங்களுக்கு தெரியும், அவங்க நட்பு என்னன்னு தெரியும். நீங்க மறுபடியும் அது போல வந்து நண்பர்களாக இருந்து தமிழ் சினிமாவில் அவர் வந்து அரசியல்ல நீங்க அரசியல்ல கேப்டன் ஆகணும், நீங்க சினிமாவில் கேப்டன் ஆகணும். அதுதான் உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க உங்க அப்பாவுக்கு பண்ற நன்றியா இருக்கும். மற்றபடி மறுபடியும் நான் வந்து வேற பேட்டியில இது பண்றது நிறைய நேரமாச்சு. ஏன்னா பிரபாகரனோட பேச்சு தான் ரொம்ப முக்கியமா, அதனால தான் நான் வந்து அவரை கடைசியா பேச வைக்கணும்னு நினைச்சேன். அதுவரை இந்த நிகழ்ச்சியில கலந்த அனைவருக்கும் நன்றி. பிரபாகருக்கும் என்னோட நன்றி, அம்மாவுக்கும் என்னோட நன்றி. நன்றி.